வணக்கம். ஃபேஸ பாத்தீங்கன்னா தெரிச்சு ஓடிடுறாங்க. உங்களுக்கு செம்ம கண்டென்ட்ட செம்ம எடிட்டிங்ல கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ட்ரெய்லரா ஒரு நிமிஷத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். எப்படியாவது லவ் பண்ணிரணும்னு பார்த்தா ஒன்னும் செட் ஆகல. இவர் கிட்ட கேட்டுக்கு இப்ப லவ் ஒன்னு தான் குறைச்சா இருக்கும். ஏதாவது லவ் தான் பண்ணி தொலையண்டா, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 30 வயசு வரைக்கும் வீட்ல பொண்ணு அமையலன்னு வச்சுக்கங்களேன், அப்பதான் இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம வீட்ல. நானும் 5 வருஷமா அவனுக்கு பொண்ணு தேடி அலையறேன். ஊருக்குள்ள அவன் மெண்டல்ங்கிறது பப்ளிசிட்டி ஆயி போச்சு. ஒருத்தரும் பொண்ணு தர மாட்டேங்கிறான். இந்த லவ் பண்றீங்களா இப்படிதானே, நாமளே தானே காட்டி கொடுத்துப்போம். நாங்க அங்கேயும் பேசிட்டு இருக்கிறத வீட்டுல இருக்கிறீங்க இப்ப தெரிஞ்சு போச்சு. சொல்றது உண்மையா இல்லன்னு பாக்கு தெரிஞ்சது பெடர் எடுத்துருவாங்க. எனக்கு பொண்ணு தரதுக்கு வழி இல்ல, அதனால நான் ஜாதி பாக்கல. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். சார் அப்புறம் கல்யாணம் பண்றவங்க எப்படி சார் ரோட்ல போற ஒருத்தரையா சார் கல்யாணம் பண்ணுவாங்க? அப்படி பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. எப்படி சார் ரோட்ல நீங்க காதலிக்கும் போது போய் ரோட்ல போற யாராவது காதலிப்பீங்களா? ரைட் விடு. இந்த கிளிகிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா சார். இப்போ எங்க 2 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் சார் ஆச்சு. இவர் ₹1 வரதட்சணை வாங்கல சார். அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, சோ எதுவும் செட் ஆகல, சோ மேடம் நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. எங்க ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்க போற தாத்தாவா? நீங்க காதலிச்சு திருமணம் பண்ணீங்க, உங்க தெருலயே இருக்கக்கூடிய பொண்ண உங்க ஜாதியிலேயே. நீங்க வரதட்சணை எதுவுமே வாங்கலையா? வரதட்சணை பைக் தான் கொடுத்தாங்க, ஜனப பெட்ரோல் போட்டு கொடுப்பாங்க. மக்களே, இந்த வீடியோ ஏதோ ஒரு செகண்ட் உங்களை வாய் விட்டு சிரிக்க வச்சிருந்தா மனம் விட்டு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் யூடியூப் காரணம் நம்ம கண்டென்ட் ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுல ஒரு தரப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா காதல் திருமணம் செய்தவர்கள், ஒரு தரப்பு அரேஞ்ச் மேரேஜ், அதாவது ஏற்பாட்டு திருமணம். சாகணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா, தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்தானா. ஜாதியை கடந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க எல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. ஆக போற காலத்திலயாவது எங்களை சேர்த்து வச்சவங்க சந்தோஷத்துல நிம்மதியா ஊருக்கு போய் சேருங்கடா. இந்த பக்கம் இது காதல் திருமணம், ஆனா அவங்க ஏன் ஜாதியான்னு பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இந்த பக்கம் இருக்காங்க. காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது. ஜாதி தடை இல்லைன்னு சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க, ஒரே ஜாதிக்குள்ள திருமணம் செய்து கொண்ட காதல் திருமண ஜோடிகள். இந்த 2 தரப்பும் இன்னைக்கு சந்திக்கிறப்ப என்ன பேசுவாங்க? முதலாளி பயந்து போய் வைக்க போற ஒழுங்குவா நீதான் நடி. 4 வருஷத்துக்குள்ள 4 புள்ள பெத்து கொடுத்தவ நானா நீயா? இப்ப நீங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சீங்க இல்லையா? அவர் என்ன ஜாதி அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்ப அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஊர் பக்கம்லாம் ஒரு ஸ்ட்ரீட்னா ஒரே கேஸ்ட் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. சோ அப்ப பிஃபோர் லவ் பண்ணும்போதே தெரியும் நாங்க 2 பேரும் சேம் கேஸ்ட் தான். உங்களுக்கு ஒரே தெருங்கிறனால கேஸ்ட் மட்டும் தான் தெரியும். உங்க அப்பாவுக்கு மாப்பிள்ளை பத்தி எல்லாமே தெரியும். அந்த கிறுக்கு பையல கட்டிக்கிறதும் ஒண்ணுதான், இந்த ஆத்துல குதிச்சு சாகிறதும் ஒண்ணுதான். நீங்க எப்படி உங்கள் காதலி என்ன காசுன்னு கண்டுபிடிச்சீங்க? இல்ல, எங்களுக்கு ஒரே ஊர் தான். ஆனா ஒரே ஊர்ல நிறைய ஜாதி இருப்பாங்கல்ல. நான் என்ன உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் நினைச்சியா? எந்த பொண்ணா இருந்தாலும் பின்னால போய் 500 600 ரேட் விசாரிக்கிறது. டியூஷன்ல மீட் பண்ணோம். ஆனா காதல் பண்ண முன்னாலே தெரியும் 2 பேரும் ஒரே ஜாதின்னு தெரியும். பாத்தியாடி, இதுக்கு தான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். அது இல்லாம என் ஒய்ஃபோட பேரு, அவங்க பாட்டி பேரு, அவங்களோட சொந்தக்காரங்க அந்த தாய் மாமா மர பேரெல்லாம் கூட வச்சு வரும் சார். எனக்கு கோயில்பட்டி, அவங்களுக்கு திருநெல்வேலி. நமக்கு இந்த ஊர் தான் குற்றாலா. அப்படியா? கேட்டா குட்டிச்சவரு. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அவர் உங்க ஜாதிக்காரர் தானே? சார் நான் ஒன்னும் கண்டுபிடிக்கல. சவுத் சைடு பீப்புள்ஸ்னாலே இவர் முதல்ல நல்லா பழக ஆரம்பிச்சிருவாரு. அப்படி எங்க அம்மா கிட்ட பர்சனலா எனக்கு இந்த காஸ்ட் பார்த்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வாஸ் வெரி கிளியர். பண்ணக்கூடாது. எப்படியாவது லவ் பண்ணிரணும்னு பார்த்தா ஒன்னும் செட் ஆகல. உண்மையான நண்பனா உனக்கு ஒண்ணு சொல்றேன், கொலை கூட பண்ணு, ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத. எங்க அம்மாவே சொல்லுவாங்க, ஏதாவது லவ் தான் பண்ணி தொலையண்டா, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சரிப்பா, உனக்கு அதான் இஷ்டம்னா அப்படியே பண்ணு. நமக்கு அதானுங்களே பிள்ளைங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். 30 வயசு வரைக்கும் வீட்ல பொண்ணு அமையலன்னு வச்சுக்கங்களேன், அப்பதான் இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம வீட்ல. அதேதான். ஓ மயன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டா. அதுக்கு முன்னால ஆவுமாங்க போவாங்க எல்லாம். இவங்க எல்லா பொண்ணெல்லாம் பார்த்து ஓஞ்சி ஒண்ணு நடக்கலைங்க. ஏன்டா யாரையா லவ் பண்ற? எப்படா சொல்றீங்க? காதலுக்காக நண்பர்கள் வந்தாங்க, அது அந்த காலம். இப்போ பெத்தவங்களே வராங்களாம். கவலையே படாதீங்க, காதலுக்காக உயிரே குடுத்து. அதெல்லாம் வேணாம். உன் பொந்தெல்லாம் வச்சு என்னால அலைய முடியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டேன், நமக்கு எதுவும் செட் ஆகல, வீட்டுல ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க, சரி நீங்களே பாருங்கன்னு எங்க வீட்டுல கொடுத்துட்டேன். பொண்ணு கொடுப்பான் விளக்க மாதிரி பிஞ்சு போயிரும் பிஞ்சு. அப்ப கூட காஸ்ட பர்டிகுலரா வச்சு பார்க்கல. ஆனா எனக்கு ஒரு கிரைட்டீரியான்னு ஒன்னு இருக்கும் சார். சோ அந்த கிரைட்டீரியால ஃபர்ஸ்ட் வரது காஸ்ட் தான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. புதுமை பெண் பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஜெனரலா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, எந்த மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க, என்ன மாதிரி உணவெல்லாம் அவங்க செய்யறாங்க, இதெல்லாம் பார்த்தாலே எந்த காஸ்ட்னு தெரிஞ்சிரும். அரிசியில எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? வாட்டர்சி வடிவு அரிசி. சோ அவர் பேசிக்கா என்னன்னா காஸ்ட் பார்க்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா நான் சைலண்டா பார்த்தாச்சு. நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ.
பைத்தியக்காரன் நினைச்சா பரவாயில்ல, பைத்தியக்காரன் ஆக்காம இருந்தா சரி கல்யாணத்துக்கு அப்புறம். நீங்க எப்படி உங்க மனைவி காதலிக்கிறதுக்கு முன்னால இவங்க உங்க ஜாதின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் நான் ஈரோடுங்க சார். ஒய்ஃப் வந்து சேலங்க. ஒரு மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. நம்பர் கொடுத்தா அப்படியே ஜல பேசலாம்ல. உன் நம்பர் 95552565. என்ன ரெண்டு பையா? அப்ப பாக்கும்போது எங்க கம்யூனிட்டியா தான் இருக்கும். எப்படி கல்யாணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வருவாங்க? வலைய விரிக்கிறான் வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? எனக்கு ரிலேட்டிவ் ஆகுறீங்களா, அவங்களுக்கு ரிலேட்டிவ் ஆயிருந்தாங்க. தெரிஞ்ச உடனே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. எங்க அக்கா மகனை லவ் பண்றதுக்கு நான் யாருக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும்? இந்த லவ் பண்றீங்களா இப்படிதானே, நாமளே தானே காட்டி கொடுத்துப்போம். நாங்க அங்கேயும் பேசிட்டு இருக்கிறத வீட்டுல இருக்கிறீங்க இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்படியாப்பட்ட மாப்பிளைக்கு என்ன சீர் கொடுக்க போறீங்க? கெடுத்து கூட சொல்லலாம் சொல்லுவேன். உங்களுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டான், என்ன பண்ணுவீங்க? அவர் தான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரா எப்படி? நான் நோட்டீஸ் பண்ணதை விட அவங்க தான் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. இன்னும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கும் புண்ணியவாங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாத்தீங்கன்னா இன்னும் புண்ணியமா இருக்கும். இந்த பக்கம் வருவோம் நம்ம. இப்ப நீங்க அரேஞ்ச் மேரேஜ்னாலே பெரும்பாலும் ஜாதி தான். ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நீங்க ஒரு மேட்ரிமோனியல்ல நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல போடுறப்ப அந்த காஸ்ட் ஒரு இடத்துல நோ பார், அந்த எண்ணம் ஏன் வந்தது? ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான், அதான் காரணம். போடுறதுக்கு என்ன காரணம்னா எல்லா கேஸ்ட்லயும் நல்ல பொண்ணுங்க இருப்பாங்க. சோ நம்ம ஏன் ஒரே இதுல போய் தேடணும் அவங்களன்னு சொல்லிட்டு. நீங்க மேட்ரிமோனியல பெண் தேடினீங்களா? ஆமா, மேட்ரிமோனி. பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணு இருந்தா சொல்லுங்க. தெரு தெருவா தாலியும் கைமா அலைஞ்சது இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? நான் நோ கேஸ்ட் போட்டதுக்கு என்ன ரீசன்னா, எங்க அப்பா மோஸ்ட்லி வீட்ல பேசும்போது கேஸ்ட் பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோ இல்ல இந்த இது சொல்லி பேசினது இல்ல. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். சரி, பக்கத்து வீட்டுல யார் இருக்கா? எங்க போனாலும் சரி, எங்க இது பண்ணாலும் சரி, யாராவது எங்க கேஸ்ட் கேட்டா கூட அப்பா வந்துட்டு அதெல்லாம் ஏன்பா கேக்குற, அதெல்லாம் முக்கியமா? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையாவே வளர்த்ததுனால அது ஒரு இம்பார்ட்டன்டா எங்களுக்கு அது படல. இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? நடக்கும். அரசியல் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. ஆக்சுவலி என்னோட கம்யூனிட்டில தான் நான் மேட்ரிமோனில அப்ளை பண்ணேன். ஆக்சுவலி அப்ளை பண்ணிட்டு நான் மேட்ரிமோனிக்கு போனப்பதான் வந்து இவங்களும் இருந்தாங்க. மாப்பிள வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. சோ அங்க பார்த்துட்டு வேற கம்யூனிட்டி தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம். அப்ளை பண்ண வந்த இடத்துல ஆளை பாத்திருக்கீங்க. வர வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்தன நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இந்த கடையில வச்சு குடுத்தன நடத்திட்டு இருக்காரு. மேட்ரிமோனி ஆபீஸ்ல கல்யாணம் தான் செட் ஆகும். ஆனா அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தான் லவ்ஸ் செட் ஆயிருக்கு. லவ்ஸ்க்கு வயசு வித்தியாசமே கிடையாது, எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இவங்க வந்து அவங்களோட கம்யூனிட்டில இருக்க பொண்ணுங்களோட போட்டோஸ் பார்க்க வந்திருக்காங்க அங்க. நானும் அங்க யதார்த்தமா நானும் என்னோட மம்மியும் போயிருந்தோம். ஹாய் ரமேஷ், நீ எங்க மாப்பிள்ள கூட வந்தியா? நான் தான் மாப்பிள. என்னது நீதான் மாப்பிள்ளையா? போயிருந்தப்பதான் இவங்க வேற கம்யூனிட்டி போட்டோஸ்னு இருக்கும் பாத்தீங்களா, அதுல என்னோட போட்டோஸ் இவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஏயா மூஞ்சியா அது? நானும் கரெக்டா வரவும் என் போட்டோஸும் அவங்க பார்க்கவும் அப்புறம் 2 பேரும் பிடிச்சி மேரேஜ் பண்ணிட்டோம். என்னடா சின்னவன் காது கடிக்கிறான், கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? சார் நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ் தான், ஒரே கிளாஸ் தான். பட் லவ் எல்லாம் பண்ணிக்கல. அவங்க அப்பா அம்மாவும் எங்க அப்பா அம்மாவும் பேசிக்கிட்டாங்க. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், அதான் உன் பொண்ணை கெட்டு போலான்னு வந்தேன். உன் பையனுக்கு நீ கல்யாணம் பண்றத என் பொண்ணுகிட்ட எது கேட்கணும்? அப்ப எனக்கு இன்னும் வேலை கிடைக்காம இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி. ஜாப் கிடைச்சா கிடைக்குது, இல்லாட்டா கிடைக்காம போகுது. நல்ல பொண்ணு கிடைச்சாலே போதும், அவங்களே நம்மள நல்லா பாத்துப்பாங்க. ஏற்கனவே என்கிட்ட 10 பண்ணி இருக்கு. எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. இத வச்சு உங்களை நான் காலம்பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா. நீங்க 2 பேரும் உங்களுக்கு பெருசா அதுல அபிப்பிராயம் இல்ல. பெரியவங்களும் அதை ஏன் ஜாதி பாத்துக்கல? இல்ல அவங்களும் அந்த அளவுக்கு அந்த மாதிரி யோசிக்கிற பர்சன் கிடையாது. வகத்துல நெருப்ப கட்டிட்டு இருந்தேன், அதை அணைக்கிறதுக்கு தான் தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு அவர் என்ன காஸ்ட்னு தெரியும். பட் எனக்கு அந்த சின்ன வயசுல இருந்து எனக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்ற மாதிரி நான் ஐ வாஸ் நாட் brought up. நீ ஒண்ணும் கவலைப்படாத, போட்ட ஜெட்டியோட வா பொழைச்சுக்கலாம். டேய் கூப்பிடுறா பாடுறா போடா. இப்ப இவங்க எல்லாம் எனக்கு ஜாதி பெருசுல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருக்காங்க. இவங்கள பாக்குறப்ப உங்களுக்கு ஏற்படுகிற அபிப்பிராயம் என்ன? குதிரைக்கு கும்பு முளைத்தது போல் சூரியன் மேற்கே உதித்தது போல் என்றுதான் நான் கருதுகிறேன். எனக்கு பொண்ணு தரதுக்கு வழி இல்ல, அதனால நான் ஜாதி பார்க்கல. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு டிரைவரோ கண்ட்ரைடரோ ஒரு மெக்கானிக்கோ அந்த மாதிரி யாருமே வந்து கல்யாணம் பண்ணலையே. இந்த ஓன ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடு. சார் அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து யோசிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். டிஃபரெண்ட் காஸ்ட் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். லவ்ஸ்னாலே ப்ராப்ளம், கல்யாணம்னா ப்ராப்ளமோ ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் பயப்பட முடியுமா? ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. சார் இந்த மாதிரியான திருமணங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நகரத்தை மட்டுமே சார்ந்து இருக்குன்றது ஒரு கருத்து. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி எப்படி
அப்படி இப்போ கிராமத்துல எல்லாம் வந்து மேட்ரிமோனி போற அளவுக்கும் இல்ல, ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கினவங்களும் சதவீதத்துல எடுத்துக்கினாக்கா 1% 2%. நான் கிராமத்துல இருந்து வந்தவன். வாய் திறந்தா என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது. கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். 50 சவரன் போடுங்க, எனக்கு கார் வாங்கி கொடுங்க. அது போக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி ஜாப் செக்யூர் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தாட் இருந்திருக்கலாம். அதாவது மற்ற எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி, அதனால ஜாதியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்கங்கறீங்க. கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். அதாவது நீங்க ஜாதியை காம்ப்ரமைஸ் பண்றீங்க, ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. பொருளாதார ரீதியா மேல இருக்காங்களா, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்காங்களா? ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? அதையெல்லாம் பாக்குறீங்க. ஏன்னா எல்லாரும் ஈக்குவல் லெவல்ல தான் திருமணம் செஞ்சிருக்கீங்க இந்த அரேஞ்ச் மேரேஜ்லயும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம் சார். இப்போ எங்க 2 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் சார் ஆச்சு. இவர் ₹1 வரதட்சணை வாங்கல சார். அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். வரதட்சணை எதுவுமே வாங்காம என்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். அப்ப லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாமா சார்? 3 லவ் பண்ணேன் சார். ஏன்னா வயசும் 28 ஆயிடுச்சு, இதுக்கு மேல லவ் பண்ணிலாம் முடியாது, சரி வீட்லயே பாருங்கன்னு சொல்லிட்டு. குறிப்பாக இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். பாக்கும்போது எனக்கு கேஸ்ட்ல எதுவும் பாக்காதீங்க, அந்த மாதிரி ஃபேமிலி பாருங்க அப்படின்னா எனக்கு தேவை இன்னொரு ஃபேமிலி, அவ்வளவுதான் சார். அப்ப வந்து அவருக்கு மேரேஜ் ஆனா போதும், பொண்ணு கிடைச்சா போதும். ஏங்க அவன் குத்துக்களுக்கு சேலை கட்டினாலே குருன்னு அரை மணி நேரம் பார்ப்பான். அவனுக்கா உங்க பொண்ணு கொடுக்க போறீங்க? அதனால அவர் வந்து அந்த இது கேஷ் வாங்கல சார். எனக்கு 35-40 வயசு ஆயில்ல சார். ஆமா, உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. வீட்ல வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ சொன்னாங்க. ஓகே, நான் அந்த டைம்ல லவ் பண்ணிட்டு இருந்தேன். லவ் பண்ணிட்டு இருக்கப்போ அப்புறம் என்னாச்சு, நார்மலா பிரேக்கப் ஆச்சு. ஏற்கனவே 3 இதுல 4வது பிரேக்கப்பா. காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகண்டா. பிரேக்கப் ஆனனால அப்புறம் பண்ணிக்கோனாங்க. சரி நீங்களே பாருங்கன்ட்டு. எனக்கு ஏன் பொண்ணு கிடைச்சா போதும், நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? எனக்கு என்ன குறை முதல்ல? என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? குறை இருக்குன்னு சொல்லல நானு. உங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கல, சோ எதுவும் செட் ஆகல, சோ மேடம் வந்து நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. மாப்ள நீங்களே இதுக்குதான் 40 வருஷம் காத்துட்டு இருந்தீங்க போல இருக்கு. 40 இல்ல 42. நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்தா கூட அவர் எதுக்கு காஸ்ட் பார்க்காம கல்யாணம் பண்ணணும்? சரி ஓகே, சாரோட மென்டாலிட்டி அது மாதிரி இருக்கலாம். அப்போ உங்க கால்குலேஷன் தப்பு. மாட்னாடா மானஸ்த, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. அது அப்ப தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இல்ல தப்புன்னு நான் நினைக்கல. அப்ப உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேக்குறேன் சார். அவர் 1 பைசா வாங்கலாம் எப்படி கரெக்டா சொல்ல முடியும்? அவர் கொண்டாட்டி தான் சொல்றாப்ல. ரைட். இப்ப கேள்வி இன்னொரு பக்கம் வைப்போம். நீங்க காதலிச்சு திருமணம் பண்ணீங்க, உங்க தெருலயே இருக்கக்கூடிய பொண்ணை, உங்க ஜாதியிலேயே. ஓகே, நீங்க நீங்க வரதட்சணை எதுவுமே வாங்கலையா? அப்போ நீ என்ன நினைக்கிறே? உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா? ஷூரா 1 பைசா வேணாட்டீங்க. கண்டிப்பா சார். எங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு சோ பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இது பண்ணி. ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுற? ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன? ஓகே, நீங்க ஏன் வாங்கல? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் லவ் பண்ணிட்டேன். என்னங்க இது? அவர் வாங்கலன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. லவ் பண்ணிருக்கோம், லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும். உனக்காக நான் பிளாட்ஃபார்ம்ல கூட குடும்பம் நடத்த தயார். இதுக்காக ஏன் கால்ல எல்லாம் விழற? எங்களுக்கு மேரேஜ் நடந்தா போதும். அமைச்சர் என்ன இந்த முறை மாட்டுவா? மேரேஜ் நடந்தா போதுங்கிறது யாருக்கு? கோபிநாத் பயங்கரமான புத்திசாலி, ஆனா பக்கா கிரிமினல். பொண்ணு கல்யாணம் கடந்தா போதும்னு நினைக்கிறது வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்குன்னு மட்டும் முடிவுக்கு வர முடியாது. லவ் மேரேஜ்லயும் அதுதான். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி இப்போ ஆப்ஷன் மேரேஜ்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அது என்ன தெரியுமா? என் பொண்ணு 3 மாசம் முழுவாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை பையன் ஓடி போயிட்டான் தம்பி. பின்ன இருந்து பிரசவம் எல்லாம் பாத்துட்டா போவான். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. இங்க பெரும்பாலும் இந்த அரேஞ்ச் மேரேஜ் ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண யாருமே பொருளாதார ரீதியா பெரிய டிஃபரன்ஸ்ல இருக்கவங்க இல்ல. ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தான் கோமிடி தலையா. நீங்க ஜாதி பார்க்கல, உங்களுக்கு வேற ஜாதி இருக்கு. அது உங்க ப்ரொஃபைல், உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல் அல்லது உங்களுடைய பினான்சியல் ப்ரொஃபைல், உங்களுடைய ஜாதி. கண்டுட்டாளையா, சூட்சமத்தை கண்டுட்டாளே. எல்லா அரேஞ்ச் மேரேஜ்லயுமே இப்படித்தான் பாப்பாங்க. நாங்க அதை தாண்டி ஒரு படி போய் கேஸ்ட பைகாட் பண்றோம், அவ்வளவுதான். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். அரேஞ்ச் மேரேஜ்ல வழக்கமா இல்லாத ஒண்ணு ஜாதியை கடந்து திருமணம் செய்வது. அதை செய்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஜாதி வேணாம்னு வீட்டுல சமாளிச்சு கூட கல்யாணத்து வரை கொண்டு வந்துடலாம். ஆனா அந்த கல்யாணத்துக்கு வர்ற விருந்தாளிகளை சமாளிக்க முடியாது. விருந்தாளியா வந்தமா நல்லா இலைய வழிச்சு நக்கனமா ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தமான்னு இருக்கணும். ஜாதி பார்க்கல அப்படின்னு வெளியே பீத்திக் கொள்வது, பெருமையா பேசிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆமா, இவர் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்து அட்வைஸ் பண்ண வந்திருக்காரு. நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில்
ஏதோ ஒன்ன தேடி போறீங்க அப்படிங்கறது தான் என்னோட வாதம். நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ முடியா போடா நான் பஞ்சாயத்துல பேசுறேன். சார் இது வந்து ரொம்ப நேச்சுரலானது. எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா ஏதோ ஒரு விதத்தில் எதையோ ஒன்னு நாடி போயிட்டு தான் இருக்கிறீங்க. அட போடா பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராங்க. கல்யாணமாவது காட்சியா சார் அப்புறம் கல்யாணம் பண்றவங்க எப்படி சார் ரோட்ல போற ஒருத்தரையா சார் கல்யாணம் பண்ணுவாங்க? அப்படி பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. எப்படி சார் ரோட்ல நீங்க காதலிக்கும் போது போய் ரோட்ல போற ஒருத்தரை காதலிப்பீங்களா? இட்லியோட டேஸ்ட் இட்லியில கிடையாது, அது தொட்டுற சட்னியில தான் இருக்குது. அது மாதிரி தான் வாழ்க்கையும். நம்ம யார் கூட வாழ்றோமோ அதை பொறுத்து தான் இருக்குது சந்தோஷம். கேக்குறது என்னன்னா எனக்கு இந்த முன்ன பின்ன தெரியாது, பார்த்தேன் பிடிச்சது. அரேஞ்ச் மேரேஜ்ல முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் கட்ட மாட்டாங்க. அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? உடுக்கறத தின்னுட்டு குறுக்கால குந்து ஓடி போயிரு சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க. நீங்க லவ் மேரேஜ் மாதிரி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கணும், அப்புறம் லவ் மேரேஜ் இருக்கு. வழக்கமா அரேஞ்ச் மேரேஜ்ல சில ஃபேக்டர்ஸ் பார்க்கப்படும். நாங்க ஜாதி பார்ப்பாங்க, நாங்க ஜாதி பார்க்கல. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ. அப்ப புரிஞ்சுது. இல்ல ஆக்சுவலா சார் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டேட் திஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க போட்டோ கூட பாத்துக்கிட்டது கிடையாது. நான் கருப்பா சிவப்பா ஹைட்டா குட்டையா எதுவுமே அவருக்கு தெரியாது. நேர்ல பாத்துக்கிட்டு பண்ற கல்யாணமே பிச்சுக்கிட்டு போயிருக்கு. இதுல பார்க்காம கல்யாணமா? இல்லை மன்னா, இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அவர் கலரோ ஹைட்டா எதுவுமே எனக்கு தெரியாது. கார்த்தின்ற பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும். பேர் குழந்தை வேலை, பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு. தாய் தகப்பனுக்கு ஒரே பையன். அதே மாதிரி போன்ல மட்டும் தான் நாங்க பேசியிருக்கிறோம். பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் தெப்ப குளத்துல அரை இருட்டுல தான் நான் இவர் ஃபேஸ் பார்த்தேன், இவர் என் ஃபேஸ் பார்த்தாரு. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். ப்ராப்பரா நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா இதை பண்ணிருக்க மாட்டாங்க. கேரக்டர் இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. கேரக்டர் என்னோட லைஃப் philosophy ஆஃப் லைஃபும் அவரோட philosophy ஆஃப் லைஃபும் மேட்ச் ஆனிச்சு. இருக்கட்டும் யாருக்கும் என்னென்னமோ கொடுக்குறோம், இவளுக்கு ஒரு புள்ளையா கொடுத்தோன்னு இருக்கட்டும். உன் குணம் யாருக்கு வரும்? தாராள மனசு. லவ் பண்ணா எங்க ஃபெயிலியர் ஆயிட போகுது அப்படின்ற ஒரு பயம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். காதலை பார்த்தலாம் பயம் கிடையாது சார். ஆனா இந்த பொண்டாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார். அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா. இஸ்ரோ இல்ல இஸ்ரோ, அந்த டெக்னிக் ஆண்டவனுக்கு கூட தெரியாது. அந்த ஏஜ்ல லைஃப்ல செட்டில் ஆறது, வேலைக்கு போகணும், படிச்சாச்சு, இந்த மாதிரி கமிட்மெண்ட்ல போகும்போது ஒரு நாளைக்கு 24 hours 10 நிமிஷம் பறக்குறேன். 1 minute 1 lakh எனக்கு. ஏதாவது இதுல ஒர்க் பண்ணா மட்டும்தான் ஃபேமிலியை பாத்துக்க முடியும். அந்த இதுல கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது அப்ப போய் லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கறனால தான் சார் அதெல்லாம் பண்ணல. மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வெச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. ஆக்சுவலா இப்படி நிறைய பேர் உண்டு, காதலே கவனம் இல்லாம இருப்பாங்க. அப்ப அதனால அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க அது ஜாதியை கடந்து பண்ணட்டும், இல்ல அவங்க ஜாதிக்குள்ளே பண்ணட்டும். கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழு. பொண்ணுங்களோட கற்பனையில தானே நிம்மதியா வாழ முடியும். கல்யாணம் பண்ணா நிம்மதியா வாழவே முடியாது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க காதல் திருமணம் செய்ய பயப்படுறாருன்னு எப்படி நீங்க முடிவுக்கு வர முடியும்? ஓகே. அப்ப அரேஞ்ச் மேரேஜ்னு ஒண்ணு வரப்ப இயல்பா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதுல என்ன காதலை பார்த்தா உங்களுக்கு பயம் இருக்கு? பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால அப்படித்தானே? சார் அது ஒரு பெருமைக்காக பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது சார். நீ என்ன நினைக்கிறது? என்னமா நினைக்கிறேன். ஒரு மேட்ரிமோனியல் சைட்ல நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல கொட்டை எழுத்துல போட்டிருப்பாங்க நோ காஸ்ட் பார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. அது ஒரு பெருமையா நினைக்கிறதுக்காகவே அது போட்டிருக்கலாம் சார். எங்க நாங்க ஜாதியை தாண்டி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு எங்கெல்லாம் வந்து பெருமை பேசுறாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. சார் காஸ்ட் எங்களுக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அது ஒரு தன்னை வந்து உயர்த்தி காமிச்சிக்கிற மாதிரி அவங்க பண்றாங்களோ எனக்கு தோணுது சார். பெருமைக்கலாம் இல்ல, அப்படியாவது ஒரு பொண்ணை புடிச்சிடலாமா அப்படிங்கறதுதான். பகல்ல போற பசு மாட்டையே பிடிக்க முடியல, ராத்திரியில போற எருமை மாட்டை தடவை 10 கிலோ. இல்ல அப்படி இல்ல சார். இது ஆக்சுவலா அவங்கள ரொம்ப இன்செக்யூர் ஆக்குதோன்னு நான் நினைக்கிறேன். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அதாவது அவங்க ரொம்ப ப்ரீசியஸா மதிக்கிற ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படின்னும் போது அவங்க தான் அதை வந்து ஒரு பயத்தோட பாக்குறாங்க. இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் காஸ்ட்ன்றதோ அந்த பேக்ரவுண்டோ அந்த சோஷியல் செக்யூரிட்டியோ முக்கியம். எனக்கு அது ஒரு மேட்டரே இல்லைன்னு போது என்னோட உதாசீனம் வந்து அவங்களை ரொம்ப காயப்படுத்துது. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. சார் அது உண்மைதான் கண்டிப்பா. ஏன்னா அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி சிட்டி சைட்ல இருக்காங்க. 2 பேருமே ஈக்குவலா ஜாபுக்கு போறாங்க. யாரும் அதை கண்டுக்க போறது இல்ல. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். நாங்க வந்து கிராமத்து சைடுல இருக்கிறதுனால கண்டிப்பா அதை முன் வைக்கிறாங்க. இன்னுமால அந்த ஜாதியெல்லாம் புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன்? ஏன்னா நகரத்துல ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. இங்க வந்து ஒருத்தர் பெருசா தெரிஞ்சுக்கலாம் முடியாது. நீங்க என்ன ஜாதி நம்ம தோண்ட போறது இல்ல. இது ஒரு பெரிய அகண்ட பகுதி. 100 அடிக்கு ஒரு வீடு தான் இருக்கு. அப்ப ரொம்ப காத்தோட்டமா இருக்கீங்க. ஆனா கிராமத்துல ஒண்ணு மண்ணா புலங்குற இடத்துக்குள்ள வேறு ஜாதியில திருமணம் செய்யறதுல சிக்கல் இருக்குங்கிறாங்க. இன்னமும் ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு, இப்ப பொம்பளை தகராறு வரையா? அதை கன்சிடர் பண்ணாம இருக்கிறது வந்து பிரிவிலேஜ் தான் சார். நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். காஸ்ட் இல்லனாலும் கிளாஸ் இருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா?
இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? நீங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, நீங்க ஒரு காஸ்ட விட்டு இன்னொரு காஸ்ட்ல பண்றீங்க, ஆனா ஒரு கிளாஸ விட்டு இன்னொரு கிளாஸ்ல பண்றீங்க. வர்க்கம் வந்து ஒன்னாதான் இருக்கு. ஓஹோ, இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அது அப்படிதான்டா. நடத்துங்க. சோ மக்களே, இந்த வீடியோ எனக்கு வந்துட்டு இந்த வீடியோ உங்களை ஒரு செகண்டாவது சிரிக்க வச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் என்ன வேணாலும் தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ஏத்துக்கிறேன். அடுத்த ஒரு அமேசிங் கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.